அனைவருக்கும் இனிய வணக்கம்ப்பா. இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதத்தோட 2வது நாள் சிறப்பாக தொடங்கியாச்சு. காலையில் எப்பவும் போல நான் வந்து ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சேன்னா ஒரு 3:10க்கு எந்திரிப்பேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. 3:20க்கு தான் எந்திரிச்சு கடகடன்னு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு தலையோட. ஆனால் என்னை கேட்குறீங்க, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, அதையும் சொல்லிடுறேன். வந்துட்டு தலைக்கு தான் தண்ணி. ஆமாம், கண்டிப்பாக அந்த 6-7 நாளுமே தலைக்கு தான் தண்ணி ஊற்றணும். சாயங்காலம் குளிக்கும் போது நீங்கள் வெறுமனே உடம்பு மட்டும் குளிச்சுக்கலாம். காலையில் குளிக்கும் போது தலையிலேருந்து தான் சுத்தமாக நம்ம வந்து குளிக்கணும். தலைக்கு நானும் குளிச்சுட்டு வந்து கடகடன் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு பூக்கள் எல்லாம் மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து முருகரை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க தரிசனம். முன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முதல் சஷ்டி விரதத்தோட முதல் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 விளக்கு வச்சு நடுவில் ஒரு வேல் வச்ச மாதிரி ஒரு விளக்கு விற்கும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மங்கலில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து நம்ம கேமராமேன் வந்து நம்மளோட இன்னைக்கு முருகருக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பூக்கள் எல்லாம் போட்டுருக்கோன்றத ஒரு பார்த்துறதுக்கு தரிசனம் நீங்களும் வாங்கிட்டு வந்துருங்க. காட்டு பாருங்க. சாமந்தி பூ மாலை, செவ்வரளி மாலை. அந்த முருகருக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மாலை. வராகியம்மன் மேல தலைமையில பூ வச்சிருந்தேன். அவங்க வந்து பூ சாமி கும்பிட்டு இருக்கும் போதே அப்படியே கொத்தோட பூவை வந்து கீழே நம்மளுக்கு ஆசீர்வாதமா கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த விளக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். விளக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 விளக்கு, ஒரு வேல் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போட்டிருக்குது. வேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லபடியா நேத்துல அபிஷேகம் பண்ணியாச்சு. நான் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு பூக்கள் எல்லாம் நேற்று போட்ட பூக்கள் எல்லாம் பழசு எல்லாமே எடுத்துட்டு நைட்டே நான் பூவெல்லாம் கட்டி வச்சிடும். இது நானா கோத்தது தான். அந்த செவ்வரளி மாலை கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதுவும் சாமந்தி மாலையும் நான் நைட்டு உட்காந்து கோத்துட்டு தான் படுப்பேன். கோத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோன்றது நான் இன்னைக்கு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் வந்து படுப்பேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு செவ்வரளி மாலையும் சாமந்தி பூ மாலையும் போட்டிருக்கேன். வேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூ வந்து வச்சிருக்கேன். நம்மளோட அந்த தீபத்தை ஏற்றியாச்சு. அந்த சரவண பவ என்ற அந்த 6 தீபத்தை நம்ம இன்னைக்கு ஏற்றியாச்சு. நேற்றுலேருந்து ஏற்றிட்டு வரோம் வெற்றிலை தீபம். இன்னைக்கும் அதே மாதிரி தான். காலையில் நேரத்தில் நான் பண்ணக்கூடியது இதுதான். பூக்கள் எல்லாம் மாற்றிட்டு பிரசாதம் வந்து அந்த சாமி மாடையை ஃபுல்லாகவே எடுத்துட்டு தொடச்சிட்டு இன்னைக்கு பிரசாதமாக வந்து பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய் தட்டி போட்டு பிரசாதமாக வந்து முருகருக்கு இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வச்சுட்டு கடகடன்னு வந்து பூ வாசலெல்லாம் கழுவி ஒரு கோலம் போட்டு வாசலுக்கும் பூக்கள் எல்லாம் வச்சு வீட்டில் இருக்க எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு விநாயகர் பாடலை முதல்ல போடுவேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் விநாயகரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கும்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வமான சாமியை கும்பிடணும். சின்ன பெரிய தங்காய் சமயத்தில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வமான முருக கடவுள், நம்ம கந்த கடவுள் வள்ளி மணாளனுக்கும் வண்ணமயில் வாகனனை நல்லபடியா நான் வந்து கும்பிட்டேன். இன்னைக்கும் ஒரு அதிசயம் நடந்தது. ஒவ்வொரு நாள் ஒரு அதிசயம் பாருங்க. நேற்று கரண்ட் போனது, இந்த விளக்கேற்றுற நேரத்தில் கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு. அப்போ நான் முருகன்ட்ட சொல்றேன், கரண்ட் போயிடுச்சு முருகா, நான் வந்து இந்த இருட்டிலே நான் வந்து விளக்கை ஏற்றுறேன், நீ இந்த விளக்கை ஏற்றுறதுக்குள்ள நீ கரண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக சொன்னேன். அதே மாதிரி வந்துச்சு. இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. கல்பனா வந்து உள்ள இருந்தாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். அதையும் நான் சொல்லிடுவேன். நான் வந்து சாமியெல்லாம் பூஜை கல்பூரம் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிராணி காட்டுவேன், காட்டிட்டு ஊதுவத்தி காட்டுவேன், தசாங்கம் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் கல்பூரம் காட்டி சாமி கும்பிட்டு கையோடு அப்படியே உட்காந்துருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் பாடல்கள் சொல்லி போட்டு செய்வதும் தொடங்கு, இல்லை வினைகளை தீர்ப்பவன் விநாயகனை அந்த மாதிரி பாடல்களை முதல் கேட்டுட்டு குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு தரிசனம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இஷ்ட தெய்வமான நம்மளோட முருகரை வந்து தரிசனம் பண்ணுவேன். கல்பூரம் காமிச்சிட்டு அப்படியே அந்த பாட்டு போட்டுட்டோன்னே அடுத்தது வந்து கந்த குரு கவசம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல முருகர் பாடல்கள்ல எனக்கு 3 பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தன் கருணையில் வர எல்லா பாடலுமே பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. நான் அப்படியே வந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவோட குரல்லையே நான் பாடுற மாதிரியே இருக்கும் எனக்கு தோணும். அப்புறம் அந்த பாடெல்லாம் இப்படி பாடிட்டு இருந்தேன். பாடி முடிச்சுட்டு குரு கவசம் பாடிட்டு இருக்கிறேன். இப்படி முருகா நம்ம இப்படி லயிச்சு நம்ம கண்ணை முடிய இல்லை கண்ணை திறந்து இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா கும்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா யாரும் நடந்து வர மாதிரி இருந்தது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்க தெருவுலேயே இருப்பார் ஒரு முருகன்ற ஒரு பைரவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. 9 நாள் ஆஷாட நவராத்திரி வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த 9வது நாள் வந்து வராகியம்மனுக்கு வந்து நான் வந்து அந்த 9வது நாள் விரதம் நம்ம இருக்கிறோம்ல, 9 நாள் விரதம் இருந்து 9வது நாள் பிரசாதம்லாம் படைச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விறுவிறுன்னு நல்லா செம்பட்ட கலரில் இருப்பார் அவர். விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்து இங்கே நின்னாரு, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தோம். அந்த கேசரி எல்லாம் சாப்பிட்டுட்டு, கேசரி நல்லா கேளுங்க, கேசரி எங்கள் தம்பி ஒய்ஃப் செஞ்சு கொண்டு வந்து பிரசாதம் அந்த 9வது நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரசாதம் செய்வாங்க. அப்போ அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து கேசரி செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த கேசரியை அவ்வளோ அழகாக வந்து அந்த பைரவர் சாப்பிட்டாரு. இன்றைக்கும் நான் லைச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். திடீர்னு என் பக்கத்தில் அதுவும் நல்லா குண்டு குண்டுன்னு
இருப்பார், நல்லா பெருசாக குண்டு குண்டுன்னு இருப்பார். வந்துட்டு கிட்டத்தில் வந்துட்டு திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குற பயந்துட்டேன் ஒரு மாதிரி. திடீர்னு நம்ம சாமி கிட்ட லைட்ஸ் அந்த பாடல்களை பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து பக்கத்தில் நம்ம நிற்கும் போது சைலண்டாக வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து அப்புறம் வந்து இப்படி திரும்பி பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே வந்து நின்று இங்கே இந்த இடத்துல வந்து நின்று வந்துட்டு சரி உட்காருன்னா அங்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துட்டு பாட்டு முடிச்சது தான் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு தான் இது ஒரு நடந்தது ஒரு பெருமைக்கு நான் சொல்ல வரல. நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்த உண்மையாக அப்படியே கரெக்டாக நம்ம வழியில் நம்ம வந்து நேர்மையாக நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களை எனக்கு இப்படி தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது முதல்ல நம்ம எந்த மாதிரி விரதம் இருக்கிறோம், நான் இந்த மாதிரி தான் விரதம் இருக்க போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிடணும். இல்லை நான் இப்படி விரதம் இருக்கணும் அப்படி விரதம் கடுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாமல் அதை தவறி செஞ்சோம்னா அதுக்குண்டான பலனே கிடைக்காது. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய பிரசாதம் என்னன்னு கேட்டால், சாயங்காலம் வந்து நான் வந்து 6 மணிக்கு மேலே வேலுக்கு வந்து 6 மணிக்கு முன்னாடியே நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். நேற்று வந்து பால் வச்சு அபிஷேகம் பண்ணேன், இன்னைக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிடுவேன். பண்ணிட்டு வேலை வச்சு அதான் அதில் தானே இப்போ முருகன் வந்து சம்ஹாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நேற்று தான் போய் பார்க்குறாரு, இன்னைக்கு வந்து சூரனோட இதை வந்து இடத்த போய் பார்க்குறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்ஹாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் அந்த வேலை வந்து அப்படியே அந்த வேலை அம்மா கொடுக்குற வேலை அதை வந்து முருகரோட தாய் கொடுத்த அந்த வேலை இதை வச்சு தான் அந்த சூரனை வதம் பண்ணுவார் முருகர். அப்போ கூட ஒரு டைம் கொடுப்பாரு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதனோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கும், நம்ம திருந்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திருந்திட்டு வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நம்ம பிடிச்சிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக கடவுளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு அர்த்தமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தா சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை நான் தான் தப்பாக சொல்லணும்னாலும் தெரிஞ்சுக்கோ, நான் அப்படி தான் எடுத்துக்குவேன்ப்பா. அது மாதிரி சரி, அந்த மாதிரி வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம வைக்கக்கூடிய பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிப்பருப்பு பாயாசம் இல்லைன்னா தேங்காய் சாதம். நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்கிறாங்க என்னென்ன சமைக்கணும், டெய்லி என்னென்ன பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தேங்காய் சாதமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதையே செய்ய போகிறேன் ஈவினிங்கு, அதான் சாயங்காலம் செய்ய போகிறேன். இன்றைக்கி உண்மையிலே போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும்போது அதுக்கு முந்தின வருஷம் 2 வேளை சாப்பிடாம ஈவினிங் தான் வந்து பூஜையை முடித்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கணும். கடைக்கும் போகணும், எல்லாம் வாங்கிட்டு வரணும், பூக்கள் எல்லாம் வாங்கணும், டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்யணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேலைக்கும் போகணும். ஸோ இன்றைக்கி கூட வேலை இருக்குது, எனக்கு சிலிண்டர்லாம் டெலிவரி கொடுக்கணும், வேலைக்கும் போகணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு வேளை மட்டும்தான் விரதம் இருக்கேன். அதை கரெக்டாக பண்ணிடுவேன். அந்த 1:30 மணி வரைக்கும் நான் ஒரு விரதம் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பால், சாமி வச்ச பாலையே கொஞ்சம் குடிப்பேன். அந்த மாதிரி மோர் அது மாதிரி எடுத்ததுமே வந்து சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். இந்த நாள் வந்து ஒரு அரை உப்பு, நான் இப்போ சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை உப்பு அரை காரம் இந்த மாதிரி போட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி நாட்களில் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு செய்ய வேண்டிய பிரசாதம் இதுதான். நான் என்னுடைய வழிமுறைகள் இப்படி தான். நான் ஒரு வேளை விரதம் இருக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நேற்று ஒரு நாள் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், இப்போ தான் வந்தேன், அதனால் பரவாயில்லப்பா, நம்ம மனசுக்கு எப்படி தோணுதோ நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னா அதையே நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதுல தவறு பண்ணோம்னா நல்லா இருக்காது. சில பேர்லாம் மிளகு விரதம் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களாம் மிளகு விரதம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல வலிமை தேவைப்படும். நல்லா வந்து அது. ஆனால் இந்த விரத நாட்களில் தண்ணி நல்லா குடிங்க, தண்ணி நிறைய பேர் குடிங்க. அப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த கொஸ்டின்லாம் நான் வந்து பதில் சொல்கிறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து குக்கர். இப்போ நான் வந்து இந்த விரத காலத்தில் இருக்கிறதுனால தனியாக ஒரு குக்கரே வாங்கிட்டேன் சமைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், பிரசாதம் செய்யறதுக்காக மட்டும் இந்த குக்கர் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். 2 லிட்டர் தான் இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த பாருங்கள் 2 லிட்டர். சும்மா கொஞ்சமாக அந்த பருப்பு சாதம், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அரை உப்பு போட்டு எதுவுமே அதிகமாக வந்து ரொம்ப காரம் சாரம்லாம் சேர்க்காம ஒரு பருப்பு சாதம் செய்கிறோன்னா இதில் செஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி சாமிக்கு பிரசாதம் செய்யறதுக்கு தனியாக ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் தான் சாமிக்கு பிரசாதம் செய்வேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம நான்வெஜ்ஜில் செஞ்சுருப்போம் அந்த குக்கரில். ஸோ அதில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. அதனால் இதில் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரம் புதுசாக வாங்கி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன். இதனோட லிங்க் வேணாலும் நான் வந்து இப்போ வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறேன், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், விசில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக குட்டியாக அழகாக இருக்குது. நல்லா ஒரு கைப்பிடி பருப்பு போட்டு கூட வேக வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து பிரசாதம் நம்ம செய்கிறோம். நான் வந்து நார்மல் டேஸ் இந்த விரதம் முடிஞ்சு கூட நார்மல் டேஸில் பிரசாதம் செஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய பூஜை. இன்றைக்கி நல்லா வந்து திருப்தியாக எனக்கு இந்த வருஷம் பூஜை விரதம் ஆரம்பிச்சதுலேருந்தே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தள்ளுவாங்க. இந்த வருஷம் பூஜை ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. கல்பனா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு குட் நியூஸும் சொல்லிடுறேன். கல்பனா வந்து இந்த எக்ஸாம் ஸ்டாட்டிஸ்டிக்
அந்த அந்த எக்ஸாம் வச்சிருந்த போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு 50 மார்க் வாங்கி ஃபுல் மார்க்கும் அதில் வாங்கி இந்த பரீட்சையில் வந்து ரொம்ப நல்ல முழுமையாக தேர்ந்தெடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த முதல் நாள்லேயே வந்து என் பிள்ளை வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை விட என்னங்க வேணும், குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்கணும். ஓகே சரி, ஓகே, அந்த டாபிக் நம்ம இப்போது போவேன்னா. சரி, 2வது நாள் பூஜை அருமையாக தொடங்கியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தை வரம் வேணுன்றவங்க பாலாடை இருக்குல்ல, சங்கடையில் வந்து 2 சங்கடை வாங்கி 2 சங்கடையில் வந்து பச்சை திரி போட்டு நெய் பசு நெய் விட்டாலும் சரி, இல்லை தூய்மையான நல்லெண்ணெயை விட்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் அந்த குழந்தை வரம் வேணுன்றவங்க சாமி கும்பிடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை இதை விட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நானுமே வந்து தேசமங்கையர்கரசி அம்மாவோட சேனலை போன வருஷம்லாம் பார்த்து நான் வந்து கடைபிடித்தேன். இந்த வருஷமும் நான் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் சொன்னது புரியலன்னா நீங்கள் வந்து ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல், அவங்க சேனல், அந்த சேனலில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், நான் எப்படி வழிபடணும் அதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் டெய்லியும் ஒன்று அட்லீஸ்ட் சாயங்காலமாவது வெற்றிலை தீபம் அன்றாடம் 6 வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. அது ரொம்ப 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 நல்லது. இல்லை என்னால் இந்த மாதிரி பிரசாதம்லாம் செய்ய முடியலனாலும் 1 டம்ளர் பால் வைங்க, பாலை வச்சு 2 பேரிச்சம்பழம் வைங்க, இந்த மாதிரிலாம் கூட வச்சு. ஆனால் பிரசாதம் காலை மாலை 2 வேளையும் பிரசாதம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு தான் சாமி கும்பிடணும். அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சோன்னா பகிர்ந்து கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு நாள் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் நல்லபடியாக விரதம் இருக்கிறவங்க நல்லபடியாக வேண்டிக்கிங்க. நீங்களும் உங்கள் விரதத்தை நல்லா கடைபிடிக்கணும். மன தைரியமும் உடல் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. ஓகேப்பா, 2வது நாள் பூஜை நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாட்டோட வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அறுபடை வீடு கொண்ட திருமுருக, கந்தன் கருணைன்ற படத்தில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்ற பாட்டு இருக்கு. நீங்க கேட்காதவங்க போய் கேளுங்க. ஒரு பேரும் தத்துவத்தின் சார் எடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. தந்தைக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா இந்த முருகன். அப்படியே உடம்பே உண்மையிலே சிரிக்குது இந்த பாட்டோட அந்த வரிகளுக்கு. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இந்த முருகனுக்காக நம்ம இந்த சஷ்டி விரதம் இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா தாங்க இருக்குது உண்மையிலே. என்ன சொல்றீங்க? கரெக்டா? தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.